friends, welcome to Secret of Samil. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ஹெல்தியான ஒரு வடை ரெசிபி. இது வந்துட்டு ஒரு ஹைதராபாதி ஸ்பெஷல் வடை. இது வந்து பச்சை பயிறு வடை. கிறிஸ்பியா உள்ள வந்துட்டு சாஃப்டா சூப்பரான ஹெல்தியான ஒரு வடை. இது பாருங்க, பார்க்கவே செமையா இருக்குல்ல. இது வந்து இந்த மாதிரி ஒரு தேங்காய் சட்னியோட சேர்த்து சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்கும். சரி வாங்க, டிலே பண்ணாம இந்த ஹெல்தியான பச்சை பயிறு வடை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பச்சை பயிறு வடைக்கு நம்ம என்ன செய்யணும்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 4 மணி நேரம் முன்னாடி பச்சை பயிறு, நான் வந்து பச்சை பயிறு எடுத்திருக்கிறேன், தோலோட இருக்கிறது. உடச்ச பயிறு நான் எடுத்திருக்கிறது. உடச்ச பயிரை யூஸ் பண்ணுங்க, அதுதான் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஹார்ட் ஆகாம கொஞ்சம் நல்லா மொறுமொறுன்னு வரும். முழு பயிரும் யூஸ் பண்ணலாம், உங்களுக்கு தேவைன்னா இன்னும் ஹெல்த்தியா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா. ஆனா அது வந்துட்டு கொஞ்சம் அடைக்கிற மாதிரி இருக்கும் தொண்டையில சாப்பிடும்போது. அதனால நான் வந்துட்டு இன்னைக்கு உடச்ச பச்சை பயிறு எடுத்திருக்கிறேன், தோலோட இருக்கிறது. அது வந்துட்டு ஒரு சின்ன கப்ல 1 கப் எடுத்திருக்கேன். அதே கப்ல பாதி கப் வந்துட்டு உளுந்து சேர்த்திருக்கிறேன் இதுல. அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஜவ்வரிசி, இந்த பெரிய ஜவ்வரிசி இருக்குல்ல, மாவு ஜவ்வரிசின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஜவ்வரிசி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்தி போட்டு 4 மணி நேரம் நல்லா ஊறி இருக்கு. இப்போ நான் தண்ணியை வடிச்சுட்டு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இதுல வந்துட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 4 பச்சை மிளகாய், நீங்க பாதி பச்சை மிளகாய் பாதி வரமிளகாய் அப்படின்னு சேர்த்துலாம். இது கூட கொஞ்சமா பெருங்காய பொடி சேர்த்திக்கோங்க, ஏன்னா நம்ம பருப்பு வந்துட்டு வாய்வு, அதனால பெருங்காயம் சேர்த்துறது நல்லது. இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கலாம். சீரகமும் அதுக்காக தான், டைஜஷனுக்காக. இப்போ இதை ஃபர்ஸ்ட் ஒரு ஓட்டிட்டு வந்துடலாம். இப்போ லேசா அரைப்பட்டு இருக்குது நம்ம போட்ட அந்த பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாம். இப்போ நம்ம இதுல வந்துட்டு நம்ம இந்த ஊற வச்ச பருப்பு எல்லாத்தையும் தண்ணி எல்லாம் இல்லாம ட்ரையா நம்ம இதுல ஆட் பண்ண போறோம். தண்ணி விடாம இதை அரைச்சிக்கணும். பாதி பாதியா போட்டு நம்ம அரைச்சிக்கலாம், அப்பதான் அரைப்படும். ரொம்ப நைஸா அரைக்கணும்னு அவசியம் இல்லை, உளுந்து வடைக்கு மாதிரி. இது கொஞ்சம் கரகரப்பா இருக்கலாம். இப்போ இதை வந்துட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணியே விட வேணா, அப்படியே அரைச்சிக்கலாம், தள்ளி விட்டு. இப்போ அரைப்பட்டுருச்சு பாருங்க, இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சர்ல அரைச்சிக்கணும். நான் வந்துட்டு ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டேன், ரொம்ப ட்ரையா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க, ரொம்ப தண்ணி விடாம சும்மா லைட்டா தண்ணி தெளிச்சு இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாலாம் அரைக்கல, பாத்தீங்கன்னா தெரியும், கரகரப்பா தான் இருக்கு. இப்போ இது ஒரு பவுலுக்கு மாத்திடலாம். இப்போ இது மாதிரியே மீதி இருக்கிற பருப்பையும் நம்ம அரைச்சதுல சேர்த்திடலாம். இப்போ எல்லா பருப்பையும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதுல நம்ம வந்துட்டு ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமா கொத்தமல்லி தழை, கொஞ்சமா கருவேப்பிலை எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சிருக்கேன். இந்த சாப் பண்ண வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்திடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இது கூட கிறிஸ்மஸ்க்காக நான் வந்துட்டு அரிசி மாவு சேர்த்துறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்திக்கலாம். இதுல அரிசி மாவு இல்லைன்னா அதுக்கு பதிலாக நீங்க வந்துட்டு ரவை கூட சேர்த்துலாம், அதுவும் இதே மாதிரி கிறிஸ்மஸ் கொடுக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மாவுல. இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ டீப் ஃப்ரை பண்றதுக்கு எண்ணெய் சுட வச்சிருக்கேன். இப்போ கையை வந்துட்டு லேசா ஈரம் பண்ணிக்கோங்க. ஈரம் பண்ணிட்டு நம்ம உளுந்து வடை மாதிரி போட போறோம். இந்த மாவை முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன வடையா போடுங்க, அப்பதான் வந்துட்டு நல்லா ஈவனா வெந்து நல்லா இருக்கும். இந்த மாதிரி நடுவில் ஒரு ஓட்டை பண்ணி இப்படி போடலாம். இப்படியும் போடலாம், நீங்க நார்மலா தட்டியும் போடலாம். இந்த மாதிரி ஓட்டை பண்ணி நம்ம உளுந்து வடை போடுற மாதிரி தான் போட்டுங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு குக் பண்ணுங்க, அப்பதான் வந்துட்டு அது வேகம் உள்ள வரைக்கும் நல்லா. ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வைக்க வேணாம். இப்போ இதை அடுத்த சைடு வந்துட்டு டர்ன் பண்ணி விடலாம். இது இப்படியே தான் போடணும்னு அவசியம் இல்லை, நீங்க மசாலா வடை மாதிரி தட்டி போடலாம், இல்லை போண்டா மாதிரி போடலாம், எப்படி வேணா போடலாம். இந்த மாதிரி போட்டீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிறிஸ்பியா இருக்கும், ஏன்னா நீங்க நடுவில் ஓட்டை இருக்கிறதுனால நல்லா வேகும். அதனால குட்டி குட்டி வடையாவே போடுங்க, அப்பதான் வந்துட்டு உங்களுக்கு நல்லா இருக்கும். மேல நல்லா கிறிஸ்பியா, உள்ள வந்துட்டு சாஃப்டா மெதுவடை மாதிரி இருக்கும். இது இப்படியே மீடியம் ஃப்ளேம்லயே வேகட்டும் நல்லா. பாருங்க, நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நல்லா கோல்டன் கலர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். எடுத்து இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர்ல வச்சுக்கலாம். இது வந்து எண்ணெயெல்லாம் இழுக்காது, பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு ட்ரையா இருக்கு பாருங்க, எண்ணெயே இல்லாம. நம்மளோட ஹெல்தியான பச்சை பயிறு வடை இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை சுட சுட நம்ம சர்வ் பண்ணிடலாம். நம்மளோட ஹெல்தியான மொறு பச்சை பயிறு வடை இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது இந்த மாதிரி சுட சுட சர்வ் பண்ணுங்க. இது கண்டிப்பா சூடா தான் சாப்பிடணும், அப்பதான் நல்லா இருக்கும். இது கூட நம்ம வந்துட்டு ஒரு தேங்காய் சட்னியோட நம்ம சர்வ் பண்ணலாம், செம்ம டேஸ்டியா இருக்கும் இது இந்த காம்பினேஷன். இந்த சூப்பரான பச்சை பயிறு வடையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.